டுடே ஸ்பெஷல். மாமா, இன்னைக்கு முழுக்க முழுக்க ஸ்வேதாவோட சமையல் தான். உங்களுக்கு பிடிக்குமேனு எல்லாமே நானே பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். வாவ் ஸ்வேதா, இவ்வளவு நீதான் ரெடி பண்ணியா? ஆமா மாமா, பின்ன நான் என்னமோ ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி சந்தேகமா கேக்குறீங்க? சேச்சே, நான் சந்தேகம்லாம் படல. இவ்வளோ டிஷ்ஷஸையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு ஆச்சரியமா கேட்டேன். இனிமே மாமாவுக்கு நான் தான் சமைக்க போறேன்னு சொல்லி நேத்து ஃபுல்லா சமையல் வீடியோவே பார்த்துட்டு இருந்தா மாப்ள. ஆமா மாப்ள, உங்களுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. நல்லா சாப்பிடுங்க. அப்படியே ஹோட்டல் ஆர்டர் பண்ணி சாப்பிடுற மாதிரி டேஸ்ட் இருக்குல்லங்க. ஆமா. தமிழ், படிக்காம எப்ப பார்த்தாலும் போன் பார்த்துட்டே இருக்க? அம்மா, ஹோம்வொர்க் எல்லாம் எழுதி முடிச்சிட்டு இப்பதாம்மா நான் போன் எடுத்தேன். சரி, இந்த பாலை குடிச்சிட்டு சீக்கிரம் தூங்கு. அம்மா உன்கிட்ட அப்பவே சொன்னல, அம்மா காலையில சீக்கிரமா கிளம்பிடுவேன். நீ யாரையும் தொந்தரவு பண்ணாம ஸ்கூலுக்கு போகணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம போயிட்டு வா. இந்தா குடி. அம்மா, நான் பால் குடிச்சிட்டேன். இந்தா. சமத்துடா சொல்லும். சரி, லேட் ஆகுதுல்ல, நீ போன் பார்த்தது போதும். அம்மா திங்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நானும் தூங்கிடுறேன். ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா தங்கம். சரி, நீ தூங்கு. காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, தூங்கு. பாப்பா, கண்ணை மூடி தூங்கு. சரிம்மா. வாசு, நாளைக்கு சென்னையில இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா பாப்பாவை தனியா விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போகணும். அப்பதான் நீ நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணை பெரிய ஆளாக்க முடியும். எனக்கும் சரி, தமிழுக்கும் சரி. எப்பவுமே நீ தான் துணையா கூடவே இருக்கணும். நீ எப்பவுமே என்ன சுத்தியே தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வாசு. ஆதி, பாத்து. ஸ்வேதா, தண்ணி கொடுங்க. தண்ணி குடிங்க. தண்ணி குடி ஆதி. ஆதி, இப்போ ஓகே தானே? ஓகே ஓகே, பரவாயில்லம்மா. யாரோ மாப்பிள்ளைய பலமா நினைக்கிறாங்க போல. அப்பா, வாய் முடுங்கப்பா. எப்பவும் மாமாவை நினைச்சிட்டு இருக்க நானே இங்க இருக்கேன். வேற யார் மாமாவை நினைக்க போறாங்க? யாரு யாரை பத்தி நினைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் அந்த கடவுளுக்கு தானே வெளிச்சம். மாமா, உங்களுக்கு உடம்பு முடியாம போனதுல இருந்து சரியாவே சாப்பிடுறது இல்ல. இருங்க, நானே உங்களுக்கு கூட்டி விடுறேன். வேணாம் வேணாம் ஸ்வேதா, எனக்கு போதும். இந்தாங்க. இருங்க மாமா, நானே வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் தரேன். இல்ல இல்ல, நீ சாப்பிடு ஸ்வேதா, நான் பாத்துக்கிறேன். என்னங்க?
நல்லபடியா நடக்கணும். நீதான் கூடவே இருக்கணும். தமிழ் எங்க போனா இவ? இவ்ளோ சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாளே. பாத்ரூம்ல இருப்பாளோ? பாத்ரூம்லயும் இல்லையே. வேற எங்க போயிருப்பா? தமிழ், யாரு வாசல் தெளிச்சு கோலம் போட்டிருப்பாங்க? ஒருவேளை சென்னைக்கு போறேன்னு சொன்னதுனால அத்தை எழுந்து போட்டிருப்பாங்களோ? அத்தை இவ்ளோ சீக்கிரம் கோலம் போட மாட்டாங்களே. ஒருவேளை தனமா இருக்குமோ? இருக்காது. இவ வேற எங்க போயிட்டா? ஏய் தமிழ், குட் மார்னிங். குட் மார்னிங்கா? ஏய் என்னடி இதெல்லாம்? கிச்சனை இப்படி பண்ணி வச்சிருக்க. இத நான் எப்படி சுத்தம் பண்றது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? நீ எதுக்கு இவ்ளோ சீக்கிரமா எந்திரிச்சு வந்த? நானே காஃபி போட்டுட்டு எழுப்பணும்னு நினைச்சேன். சரி சரி, நீ போய் படுத்து தூங்கு. நானே உன்னை வந்து கூப்பிடுறேன். இப்ப எல்லாத்தையும் கலைச்சு போட்டு உன்னை யார் சப்பாத்தி செய்ய சொன்னா? எனக்கு யாருமா சொல்லி தர போறா? நானே தான் செஞ்சேன். இங்க பாரு, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு வயசு இருக்கு, சரியா? கையில கால்ல சூடு பட்டா என்ன ஆகுறது? நீ சொதப்புன இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கே எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். என்னம்மா, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீ என்னவே திட்டுறியே. இல்லடா, இங்க பாரு, உனக்கு இன்னும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ற வயசு வரல. அது வர்றப்போ நான் சொல்றேன், அப்ப நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும், ஓகேவா? இல்லம்மா, இந்த வீட்ல எல்லா வேலையும் நீதானே செஞ்சு கஷ்டப்படுற. அப்ப கூட அத்தை எதுக்கு எடுத்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஆபீஸ்க்கும் போறது எவ்வளோ கஷ்டம். லேட் ஆச்சுன்னா அதுக்கு கூட அத்தை ஏதாவது சொல்வாங்க. அதான் நான் கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. என் தங்கம், நீ சொன்னதே போதும்டா. ஆனா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் நீ முன் வந்து பாரு, அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மாவும் பொண்ணு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி இது இப்படி அலங்கோலமா கிடக்கு? எல்லாம் உங்க பேத்தி பண்ண வேலைதான் அத்தை. நான் வேலைக்கும் போய் வீட்டு வேலையும் பார்த்து கஷ்டப்படுவேனா? எனக்கு உதவி பண்றேன்னு அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அம்மா மேல அவ்வளவு பாசமாடி உனக்கு? ஆமா, எங்க அம்மா தானே எல்லா வேலையும் பாக்குறாங்க. அவங்க பாவம் தானே. சரியா சொன்னப்போ, நானும் உன்னை பெத்து வச்சிருக்கேன் தண்டத்துக்கு. அத்தை, இவ வாசல்ல கோலம் போட்டிருக்கா, அத நீங்க இன்னும் பாக்கலையே. கோலம் போட்டிருக்காளா? என்னது, என் தங்கத்துக்கு கோலம் எல்லாம் போட தெரியுமா? ஆமா பாட்டி, அம்மா மாதிரியே தண்ணி தெளிச்சு கோலம் போட்டேன் தெரியுமா? பாத்தியா பாரதி, இப்பவே அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. இந்த சேட்டையெல்லாம் பாக்குறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கலையே. அத்தை, அவ முன்னாடி அழாதீங்க அத்தை. அவ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழச மறந்து பழையபடி சந்தோஷமா இருக்கா. என்ன 2 பேரும் எனக்கு தெரியாம ரகசியம் பேசிட்டு இருக்கீங்களா?
ரகசியம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் இந்த வேஷத்தை கழிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆக போ. என்ன வேலை பார்க்க விடுங்க. அத்தை, இவ சொன்னா கேட்க மாட்டா. எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. நான் போய் காஃபி போடுறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சென்னைக்கு போகணும்னு சொன்னல, நேரம் ஆயிடுச்சு. நீ போ, கிளம்பு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, இன்னும் டைம் இருக்கு. நீங்க முதல்ல இவளுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணுங்க. நான் காஃபி போட்டு சமையலையும் முடிச்சிடுறேன். முதல்ல இவளை கூட்டு போங்க அத்தை. வாடி. விடு, அது வாங்க பாரு. நீ சுட்ட வரைக்கும் போதும். போடி. வா வா. அண்ணே, சொல்லுமா. நுங்கம்பாக்கம் போகணும். எவ்வளவு ஆகும்? 400 ரூபாய் கொடுமா. நீ எங்க போகணுமோ அங்கே போய் விட்டுறமா. இங்க இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு 400 ரூபாங்கிறீங்க? நான் காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கே எனக்கு 65 ரூபாய் தான் ஆச்சு. ஏமா, சென்னை என்ன இத்தனோட ஊரா இது? எவ்வளவு பெரிய சிட்டி. 400 ரூபாய்க்கு உன்னை தனியா ஆட்டோல கூட்டு போறமா? பஸ்ல அப்படியா? சரிம்மா, ஒரு 350 ரூபாய் கொடுமா, கொண்டு போய் விட்டுறேன். இல்லண்ணே, வேண்டாம். நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஏங்க, ஒரு நிமிஷம். இங்க இருந்து நுங்கம்பாக்கம் எப்படி போகணும்? நுங்கம்பாக்கத்துல எங்க போகணும்? இதோ இந்த அட்ரஸ்க்கு. இது ஏன் பேக் தான். நான் அட்ரஸ் கேட்கறதுக்குள்ள அந்த திருட என் பேக புடுங்கிட்டு ஓடி வந்துட்டான். அது என்னோட பேக் தான். வேணும்னா உள்ள சர்டிபிகேட்ல என் பேர் இருக்கும் பாருங்க. ஆமா சார், இந்த பொண்ணு பேக்க தான் அந்த ராஸ்கல் திருடிட்டு வந்துட்டான். அதை நான் பார்த்தேன். படுபாவி பைய பட்ட பகலே இந்த வேலையை பண்ணிட்டான். அவளா நல்லாவா இருப்பான்? ஹலோ, இது என்னோட பேக். ஓ
சாரி, இந்தாங்க. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் ஓகேவா? நல்ல வேளை என் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, அதுக்காக தான் இங்க வந்தேன். தேங்க்யூங்க. சரி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். போலாம். என்னங்க, ஏதாச்சும் வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? இல்லங்க, மணி பர்ஸ்ல பணம் வச்சிருந்தேன், அதை மட்டும் காணோம். நினைச்சேன் அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போயிட்டான். சரி விடுங்க, பணம் போனா பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்டிபிகேட்ஸாவது திரும்ப கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுங்க. ஆமாங்க, ஆனா கேஷ் கார்டு எல்லாமே அதுல தான் வச்சிருந்தேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க. எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் வேணா ட்ராப் பண்றேன். இல்லங்க, நான் ஒரு இன்டர்வியூக்காக வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன். வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. It's okay, it's okay. Don't worry. It happens. இந்தாங்க. இல்ல, யோசிக்காதீங்க ப்ளீஸ். இந்த சிச்சுவேஷன்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுக்கறதா நினைச்சு வாங்கிக்கோங்க ப்ளீஸ். வாங்கிக்கோங்க. இது போதுங்க. ஷியோர்? போதும். இந்தாங்க. ஏங்க, இது எதுக்காக? இல்லங்க, இத வச்சுக்கோங்க. நான் பணம் திருப்பி கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன். ஹலோ, நான் தான் ஆல்ரெடி என்ன உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. அப்படியும் ஒருவேளை இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும்னா இதே மாதிரி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுற யாராவது ஒருத்தருக்கு கொடுத்துருங்க. அதுவே எனக்கு கொடுத்த மாதிரி தான். ஓகேவா? சரி, எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஒன் செகண்ட். ஹலோ அம்மா சொல்லுங்க. ஆதி, எங்கப்பா இருக்க? அம்மா இதோ வந்துட்டே இருக்கேன். என்னப்பா, உன்னை நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வர சொன்னல, உனக்காக இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன் த வேமா. சீக்கிரம் வாப்பா. 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சாரி, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. இல்லங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ ஷியோர்? மறுபடியும் யாரையும் துரத்த மாட்டீங்களே? ஓகே தென், நல்லபடியா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. ஹலோ ஹலோ, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இல்ல,